கஸ்டமருக்கே சர்ப்ரைஸ் கொடுத்த கேக் ஆர்டர் தான் இது. கஸ்டமரும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க என்கிட்ட நிறைய தீமை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து நான் ஒரு தீம் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க இன்னொன்று எதிர்பார்த்தது வந்து அவங்க கடல் தீம். ஏன்னா பையனோட பெயர் மிக நாளிக்கோ கடல் சம்மந்தப்பட்டது, ஆழி சம்மந்தப்பட்டு வர்றதுனால கடல் தீம் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் நான் செஞ்சு கொண்டு போகிறது வந்து ஃபுட்பால் தீம் தான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா, அதை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஃபுட்பால் தீம் வந்து நான் சொல்லியிருந்தேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னா நான் ஃபுட்பால் தீம் தான் செஞ்சு கொண்டு போவேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அங்கே கொண்டு போய் ஓப்பன் பண்ணுறப்ப தான் அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஓ, ஆழி தீமில் தான் செஞ்சு கொண்டு வந்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கடல் தீமே கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதில் வர எதுவுமே நம்ம ஃபாண்டனில் பண்ணலை, எல்லாமே வந்து சாக்லேட்டில் பண்ணியிருந்தோம். ஒயிட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதில் தான் பண்ணியிருந்தேன். கீழே வந்து டம்மி தான் போட்டிருந்தேன், டம்மியில் தான் ஐசிங் பண்ணியிருந்தேன். மேலே இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் கொஞ்சம் கேக்கு. ஸோ அவங்க வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் பேரை தான் கூப்பிட்ருந்தாங்க. கூடவே கொஞ்சம் கப் கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 கிலோவில் கேக்கு பண்ணியிருந்தோம். மொத்தமே 2 கிலோ தான், கப் கேக்கும் அந்த மேலே இருக்க கேக்கெல்லாம் சேர்த்து 2 கிலோ கேக் தான் பண்ணியிருந்தோம். ஃபாண்ட் அதுக்கப்புறம் டார்க் கலர் இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவு யோசித்து பண்ணியிருந்தேன். இது வந்து இளநீர் கேக்கு தான். ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெழுகுத்திரி பற்ற வச்சு அதை ஊதி அணைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் மேலே வந்து ஹாப்பி பர்த்டே டாப்பரில் லைட் வர்ற மாதிரி பண்ணியிருந்தோம். அந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி விடுற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளவு தான். இதுதான் இந்த கேக்கோட ஒரு ஃபைனல் லுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்கோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ரிவ்யூ கிடச்சிது. மெயினாக வந்து அங்கே வந்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே அந்த கடல் தீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அதோட டேஸ்ட்டுக்கு வந்து எல்லாருமே நல்ல ரிவ்யூ கிடச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.